மற்றும் ஒரு அண்மை செய்தி. மதுரை மீனாட்சி மில் உரிமையாளரின் மகன் கடத்தப்பட்டு 3 நாட்களாகியும் மீட்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மீனாட்சி மில் உரிமையாளரின் மகன் சுந்தர் கடந்த 3 நாட்களுக்கு முன் தல்லாகுளம் பகுதியில் கடத்தப்பட்டார். இந்நிலையில் 3 நாட்களாக போலீசார் திணறி வருகின்றனர். 5 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் சுந்தரை தற்போது வரை மீட்கவில்லை. மதுரை மீனாட்சி மில் உரிமையாளரின் மகன் கடத்தப்பட்டு 3 நாட்களாகியும் போலீசார் இன்னும் அவரை மீட்காததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுந்தரை விரைவில் மீட்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மீனாட்சி மில் உரிமையாளரின் மகன் கடத்தப்பட்டு 3 நாட்களாகியும் மீட்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இன்னும் உரிமையாளரின் மகன் மீட்கப்படவில்லை. விரைவில் மீட்கப்பட வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மீனாட்சி மில் உரிமையாளரின் மகன் சுந்தர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தல்லாகுளம் பகுதியில் கடத்தப்பட்டார். இந்நிலையில் அவரை தேடும் பணி தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. 3 நாட்களாகியும் கடத்தப்பட்ட மகன் மீட்கப்படாததால் தற்போது அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 5 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறை சுந்தரை தற்போது வரை மீட்கவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், கூடுதல் விவரங்கள். மதுரை மாநகர் பீபுகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர். இவர் பிரபல மில்லான மீனாட்சி மில் உரிமையாளருடைய மகனாவார். இவர் மதுரை பைபாஸ் சாலை பகுதியில் ஆட்டோமொபைல் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் அவர் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக வீட்டின் அருகே வைத்து மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருக்கிறதாக புகார் வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்தாக தல்லாகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த கடத்திய சுந்தரை மீட்பதற்காக தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது 5 நபரை பிடித்து அவர்களிடம் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் குறித்தான ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தனிப்படையினர் அந்த கடத்திய நபர்கள் யார் என்பது குறித்தான விசாரணை நடத்தப்பட்டு அவர்களை தேடுவதற்காக தனிப்படையினர் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது 3 நாட்கள் ஆகியும் தற்போது வரை சுந்தர் மீட்கப்படாத ஒரு சூழலில் அவர்கள் உறவினர்கள் ஒரு அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவரது நிறுவனம் அந்த கடையை செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட கடத்தப்பட்ட சுந்தர் எதற்காக கடத்தப்பட்டார், ஏனென்றால் எதுவும் நில விவகாரம் தொடர்பாக கடத்தப்பட்டாரா, வேறு ஏதேனும் பண விவகாரம் தொடர்பாக கடத்தப்பட்டாரா என்பது குறித்தான காவல்துறையிலும் தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை தல்லாகுளம் சரகத்துக்கு உட்பட்ட பகுதியை பொறுத்த மட்டிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட பணம் கேட்டு ஒரு வழக்கறிஞர் கடத்தப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே தல்லாகுளம் சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரபல ஆலையுடைய உரிமையாளருடைய மகனும் கடத்தப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மதுரை மாநகர தல்லாகுளம் சரகம் என்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட பிரபல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்ற ஆட்கடத்தல் என்பது வெளிப்படையாக எப்படி நடக்கிறது, எதனால் இது போன்று நடக்கிறது என்பது குறித்தான அச்சமும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே காவல்துறையினர் விரைவாக அந்த கடத்தப்பட்ட சுந்தரை மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட அவரது உறவினர்கள் வைத்துள்ளார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.